ஹோட்டலில் வந்து தொலைச்சிட்டேன் இந்திக்காரன் நாசமாக போக. ஒரு மசுரும் சொல்ல முடியலடா. ஆம்பளேட்டுன்னு கேட்குறேன், ஒருத்தன் கே பையன் டம்ளருக்கா அந்த கொண்டு அடிச்சு விட வேண்டாம். தோசைக்கு சொல்கிறேன் பாரு, கித்தனா லாகலாம் ஏன் இந்த நாள் ஒன்றுமே தெரியலையாடா. அன்னைக்கு ஒருத்தன் பப்புன்னு போட ஏன் வண்டியில் ஏறிட்டேன். எம்கேஆர் 30,000 கேட்குறாரு, நான் 300 கொடுத்தா டான்ஸை சட்டியை கிழிக்குதுன்றேன். விதி விதி இப்போ என்ன டிரைவர் ஓம் சத்திய டிரைவர் அவனும் கிளம்பிட்டான். அந்த டிரைவரை மாட்டேன் அந்தந்தன்றி வண்டியை கவுத்து விட்டுட்டு சண்டாளியெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். எனக்கு படவடன்னு வருதடா. அந்தந்தண்டி சாஞ்சி கிடக்கு ஒரு சத்தி செல்ஃபி எடுத்து பேசுகிறா வீடியோவில். இந்த வருடம் சத்தி சோதித்து விட்டாள், இந்தண்டி பசை கவுத்தி விட்டாள். சத்தி மைத்த புடுங்கின சத்தி. காரணமே நீங்கள் தானடி. ஏன்னா இந்த கீராடு என்னாச்சு? கீராடு டிரைவர்கிட்ட இருக்கு. காரணம் என்னன்னா, பக்தியோடு ஒரு மனதோடு பக்தி பாட்டை கேட்டுட்டு போய் எந்த ஒரு தெய்வத்தையும் வணங்கி வந்தால் நீ கோயிலில் இருக்கும்போது அந்த சாமி உணர்ச்சி வசப்பட்டு உன் வீட்டுக்கு வந்துடும். உண்மையான பக்தினா நீ என்ன பண்ணுற? டிரைவரம்மா கழி வந்தானே க்ளீனாக போயிருப்பேன் போலடா, கரெக்டாக பாடுறான்டா, வந்தான்டா டிரைவர். இல்லை தம்பி, மஞ்சள் கொலையிலே ஓம் சக்திக்கு போடுற ஆள் இருக்கீங்களாத்தா? கை தூக்குங்க. இருக்குயா? சரித்தா இரு. அடுத்த ஹோட்டலும் போகும்போது குமரி பிள்ளைலாம் கண்டிச்சு விடுத்தா. என்ன பண்ணிட்டேன், நீ ஏன் குத்தாட்டம் போடுற மாதிரி தான் இருக்கே சைஸா. இதில் ஏன் சொல்கிறேன்னா, மஞ்சள் கொலையில் நீ ஓம் சக்திக்கு மாலை ஓட்டு போகும்போது ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி சத்தின்னு ஏறிடும். இந்த பரம்பக்குடி தாண்டுற வரைக்கும் தான் பத்தி பாட்டு. அப்புறம் இந்த தலைவி முன்னாடி உட்காந்து டிரைவர் போர் அடிக்குது சக்தி, டிரைவர் சக்தி. உடனே டிரைவர் என்ன சக்தி செய்ய வேண்டும், குத்துப்பாட்டுகள் இருந்தால் போட்டு விடும். இதே போடுகிறேன், நீ லாக்காயுது நேரம் நல்ல நேரம். அப்புறம் என்னாச்சு, நேரம் சரியில்லை, மானாமதில் வண்டி கவர்ந்துருச்சு. அப்புறம் நீங்கள் எல்லாம் பண்ணுறீங்க, பொழைச்சால் உரம் பிரியா ஹோட்டலில் சாப்பிட்றாங்க. அப்புறம் பொழைக்காத ஆள் பெரியாஸ்பத்திரியில் பிரியா படத்துக்கிட்ட குளுக்க சேர்த்துறேன். சிரிக்க வேணாம், சிந்திக்க வேண்டும். ஆம்பளை நிலைமை மட்டும் யாருக்குமே வரக்கூடாது. ஏன்னா வறுமையும் தன்னுடைய பணத்தையும் குடும்பத்தையும் நினைத்து கொண்டு அயராத பாடப்படக்கூடிய ஜீவனா ஆம்பளை தான். பொம்பளையா நினைக்குது இவனை அடுத்த கூட்டத்தில் காலி பண்ணிடும்படி, இவன் கெட்ட வயலாக இருக்கேன், இவன் நம்ம ஊருக்கே வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. என்னுடைய இளைய சமுதாயம் இருக்க வரைக்கும் என்னை அசைக்க முடியாது. ஏன் சொல்கிறேன், தாய்மாரில் சொல்கிறேன்னா நான் சுட்டி காட்டுறேன். நானும் இந்துக்கள் தான், பரம்பரை கோடாங்கி வாரிசு தான். நாங்கள் பெருங்கொண்ட சாமியாடி குடும்பம் தான். இருடா, என் ஆம்பளையில் பூரா நல்லா கவனிச்சிருக்கியாப்பா ப்ரோ. ஒரு ஆளுக்கு இருமுடி கட்டி பழனிக்கு அனுப்பிவிடு, மற்ற பூரா அந்த கேசரிக்கும் வடைக்கும் அரோரா பயங்கரமாக போடுவேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா. இந்த பயணம் போகிற ஆள் மட்டும் சோகமாகவே போவேன். வெற்றிவேல் முருகனுக்கு அப்படின்வாங்க அரோரா. அவன் அரோரா. ஏடா எவன் கையில் காசு கொடுத்தானா அவனை பூரா நினச்சிக்கிட்டே இருப்பேன். அவன் அஜய் மகன் காது குத்துக்கு நம்ம 2000 கொடுத்தோம். அவன் அழுகின சாத்துக்கொடியும் கொடி முந்திரியும் 100 ரூபா கொடுத்துட்டு அவன் குலசாமி விபூதியை வாயில் போட்டு விட்டான். அவனை வந்து வச்சுக்கிறேன், கண்டாரல்லி என் காசு இருறா. இவங்க ஊரா வெற்றிவேல் முருகனுக்கு ஆரோ. ஆனால் அவன் நடந்து போகும்போது அவன் பொண்ணாத்தா வீட்டு. ஏன் ஆண்களுக்கு வறுமையும் தெரியும், உழைப்பும் தெரியும். ஓம் சக்திக்கு நீங்கள் கொண்டு வர காசு பூரா புருஷனுடைய உழைப்பு காசு. அது வீணடிக்கக்கூடாது. இப்போ திருச்செந்தூருக்கு போகிறோம்ல, நம்மலாம் பழனிக்கு போகிறோம்ல, பங்காளி ஐயப்பனுக்கு போகிறோம்ல, போன சோறில் எங்கே வர்றான் வீட்டுக்கு அப்படி சொல்கிற கோமியம் ஸ்டாஞ்சர். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, போகும்போது லிஸ்ட்டு தலைவி சக்தி சொல்லுங்கள் பூனா சக்தி, நான் மேல்மருவத்தூர் சென்று விட்டு கோல்டன் பீச்சில் குளிக்க வேண்டும். ஆகட்டும். பிறகு மருதமலை போக வேண்டும். அம்புட்டும் டூரு போய்விட்டு வீட்டுக்கு வரும்போது 12 நாள் ஆக வேண்டும். அப்போ தான் வீட்டில் இருக்க சிலிண்டர்லாம் காலி பண்ணிடுவாங்க நம்மால். ஆனால் இன்றைய தினத்திலே, இன்றைய காலத்திலே பெண்களுடைய சமையல் சிறந்தவர்கள் ஆண்கள் தான். ஏன் சமையலில் சிறந்தவன் கணேஷ் போல போடுறான்.
சமயக்காரெல்லாம் பார்த்தா எங்கள் ஊர் பக்கமெல்லாம் குடல் கூட்ட கிண்டிக்கிட்டே கரண்டியை தொடையில் வச்சுக்கிட்டே அவன் வாணி வடிஞ்சிருச்சு, அதையும் சேர்த்து கிண்டிட்டு குடலை வச்சுட்டேன். ஒரு ஆள் போதையில் நெய் சேவையெல்லாம். உணவு என்பது பாதுகாப்பானது. எல்லா சமயக்காரர்களுக்கு நான் சொல்கிறேன், பயப்பட மாட்டேன். நான் சமைக்கும் போது சிறுவர்கள்லேருந்து பெரியவர்கள்லேருந்து எல்லாரும் சாப்பிடுவாங்க. பாதுகாப்போடு சமைங்க. தீய பழக்கம் செய்யும் போது சமையக்கட்டு பாத்திரம் அந்த சமைக்கிற இடத்துல செய்யாதீங்க. இதான் உண்மை. உண்மைதான். நம்ம காலி ஹோட்டலில் வந்து தொலைச்சிட்டேன், இந்திக்காரன் நாசமாக போக. ஒரு மசுரும் சொல்ல முடியலடா. ஆம்பளைட்டுன்னு கேட்குறேன். ஒருத்தன் கே பையன் டம்ளருக்கா அந்த கொண்டு அடிச்சு விட வேண்டாம். தோசைக்கு சொல்கிறேன் பாரு, கித்தனா ஆகலாம். ஏன் இந்த நாள் ஒன்றுமே தெரியலையாடா. அன்னைக்கு ஒருத்தன் பப்புன்னு போட என் வண்டியில் ஏறிட்டேன். எம்கேஆர் 30,000 கேட்குறாரு. நான் 300 ரூபா கொடுத்தா டான்ஸை சட்டியை கிழிக்குதுன்றேன். விதி விதி. இபி ஆஃபீஸ் என்னாச்சு அண்ணா? இபி மேனுக்கு கரண்ட். இபி மேனா? இபி வயர்மேன். மின்சாரத்துறை சேர்ந்த அருமை தம்பி சக்தி அவர்கள் மரியாதை பெற்று சொல்லுமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். காவல்துறை இந்த நிற்கிறவர் அவர் என்ன இவரா கண்ட்ரேட்டா? அப்போ சுடுங்க போ அங்கேருந்து. காவல்துறை ஐயா, காவல்துறை அதிகாரி ஐயா, காவல்துறை அதிகாரி அவர்கள் தயவுசெய்து மேடைக்கு வந்து மரியாதை பெற்று செல்லுமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். துப்பாக்கி எடுத்துவாங்க ஐயா, ஒரு 3 பேர்த்த சுடுவோம். உங்களை பார்த்தா அவர் போஸ்ட்மேன் மாதிரி தெரியுதா? நாளைக்கு பஞ்சகொலைக்கு பர்மிஷன் வாங்க போ பெட்டி ராஸ்கல். ஐயா வாங்கய்யா, துண்டு வாங்க. அங்கே என்ன சிரிக்கிறியா? வரையில என்ன மேலதிகாரிட்ட சொல்லி போடுவேன். அப்புறம் ஆனால் நானும் போலீஸ் தான். ஆமாம் ப்ரோ. காவல்துறைக்கு விழிப்புணர்வு செய்யக்கூடிய ஊர் காவல் படையும் எம்கேஆர் போன்ற இருக்கவங்களாம் காவல்துறை தான். விடவே மாட்டேன் ஐயா. காவல்துறை ஐயா, மருதமணி கணேஷ் போல வைக்கிறாயா? இன்னும் தூங்க மாட்டேன். காவல்துறை அதிகாரி என்பவர்கள் நம்மெல்லாம் பயப்பட தேவையில்லை. ஏன் பயப்படுற? எதுக்கு பயப்படணும்? பொத்து அண்ணன் சொல்கிறது மட்டும் கேளு. அவங்க டூலருக்கு சொல்கிறாங்கல்ல, டூலர் என்னென்ன தேவையோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்க. நீ யாருக்கும் பயப்பட வேணாம். என் தமிழை யாருக்கும் தலையிட வேணாம். அவங்க பாதுகாப்பு, அவங்க சட்டத்தை அவங்க பார்க்குறாங்க. தங்க உண்மை தானப்பா? நீங்கள் சாலை விதிகளை கரெக்டாக கடைபிடிங்க. ரைட்டில் இண்டிகேட்டரை போட்டு வெண்ணமையை லெஃப்ட்டில் திரும்புகிறேன். ஒருத்தன் டம்முன்னு முட்டி அவன் முட்டின வண்டி மேலே அவன் ஏறி போகிறேன், இவன் வண்டியை எடுத்து போகிறேன். என்னப்பு நாட வேணாம்ட்டாங்களா? என்னப்பு வராரா? அப்புறம் தான் நல்ல துப்பாக்கியாக இருக்கும். வரட்டு உங்களை போட்டு விட்றேன். அந்தந்தண்டி காவல்துறை நிற்கிறாரு, இன்னும் வரல. இன்னும் ஈப்பியா இதில் நம்ம பயலுக நல்லா பாரு. நீ யாராவது பைக்கில் போகும்போது பாருவேன், உன்னத்துக்குமே ஆக மாட்டேன், பில்டப் அள்ளி விடுவேன். பரம்பக்குடி போகிறோம்டா, போலீஸ் பிடிப்பாங்கடா அந்த முக்கு ரோட்டில். பிடிச்சா எங்கள் சித்தப்பா எஸ்ஐயா இருக்காருப்பா, வைக்கிருக்காரு, ராம்நாட்டில் பற்றியும் ஜாயின் பண்ணியிருக்காரு. வீண்டியான். ஆனால் காவல்துறை நிப்பாட்டினோடனே அவன் தான் கையில் இறக்கி விடுவேன். கையில் இறக்கி விட்டு இல்லைங்க இல்லைங்க அது லைசன்ஸ் எங்கடா? எங்கள் அம்மாவுக்கு 2 நாளாக மூச்சு இழப்புங்கயா. உடனே கூட போய் போட்டு விட்டுருவேன். சார் இவங்க சித்தப்பா எஸ்ஐயா இருக்கார். எங்கடா இருக்கார் உங்கள் சித்தப்பா? இருந்தாருங்கய்யா. இப்போ என்ன பண்ணுறாரு? இப்போ ஊரில் ஆடு மேய்க்கிறாருங்கய்யா. ஏன் நீ தைரியமாக இரு, சாலை விதியில் கடைபிடி. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க சரியாக செய்வாங்க. நான் நடத்தி வரக்கூடிய ஆதரவற்ற இல்லத்துக்கு எத்தனை தமிழ் உறவுகளை உதவி செய்தார்கள், மறக்க மாட்டேன். அதிலே அதிகமாக எனக்கு உதவி செய்தவர்கள் காவல்துறை என்பதை தெரிவித்துக்கொள். அதனால தான் எப்பயுமே எம்கேஆர் காவல்துறைக்கு, ஊர் காவல் படைக்கும், எல்லா துறைக்குமே நான் விழிப்புணர்வாக இருப்பேன். ஏன்னா இந்த எம்கேஆர் கோமாளி பைய இந்த மஞ்சக்குள்ள கிராமத்துக்கும் சுற்று வட்டாரந்து வருகிற அந்த அண்ணன் தம்பிக்கு இன்றைக்கி நடிக்கிற வரைக்கும் தேவைப்படும். அப்புறம் நான் உங்களுக்கு தேவையில்லாமல் நான் இருக்கலாம். ஆனால் எனக்கு இந்த பிறவிலே நான் இருக்க வரை அண்ணன் தம்பின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் அத்தனை பேருமே 100 ஆண்டு காலம் எனக்கு வேணும். இதே உண்மை. நீங்கள் எல்லாம் நல்லா நினச்சி பாருங்கள். வீட்டில் நம்ம பொண்டாட்டியெல்லாம் குடிக்க ஆரம்பித்தா நம்ம நிலைமையை நினச்சி பாரு.
விதி விதி விதி. அவன் முண்டைக்கு சட்டி அறுத்துருச்சு, அதனாலதான் விதி விதி. பாதிக்கப்படலை, ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா கடல் உள்வாங்கிருச்சு. அவனு 80 படம் பார்த்துருக்கேன், வந்து கொடாங்கெல்லாம் அடிச்சிருக்காங்க. என்ன வர வச்சான் கருங்குளத்து முனி இவன். ஏலே பொண்டாட்டி குடிக்க ஆரம்பித்தா நிலைமை என்ன ஆகும்டே, கல்யாணம் ஆனா தானான்றான். தரத்தினி முடிச்சவன் உனக்குன்னு ஒரு கப்ளிங் இல்லாமையா போயிடும். இல்லை 2 குறி பார்த்து விட்டுவா. நினச்சி பாருங்க, புருஷன் போய் தண்ணி அடிச்சிட்டு வராரு நிறா போதையில். வீட்டுக்கு போனோடனே என்னடின்னு சொல்லும் போது அவன் பொண்டாட்டி நிற போதையில் இருந்தால் அவன் நிலைமையை நினச்சிப்பார். மொத்தா டவுசர் கழிஞ்சு போங்க. இவன் போயிட்டு தோசை சுருறி அது மொத்தா நீ போய் அடுப்பை பற்ற விடா, மாவு ஊத்துறே மாவு ஆட்டுற, அந்த குடும்பம் பொழு பொழுன்னு இருக்குமே. ஏ தம்பி, அடுத்த பரீட்சைக்கு தேவைப்படும். டான்ஸை கட்டி பிடிக்கும் போது வீடியோ எடுத்துகிட்டு போ. விளங்கா பையமே எங்கே இதை வீட்டு பார்க்குறேன் ஏண்டா சின்ன நீக்கிறோம். இதில் நான் நிறையா தீபாவளி டயத்தையும் பார்த்தேன் தாங்க. தீபாவளிக்கு ஜவுளி கடைக்காரன் மாதிரி மைண்டுக்காரன் எவனும் இருக்க மாட்டானா? எப்படின்னு அது தீபாவளி டயத்துலலாம் வயசு பிள்ளைலாம் போட்டுருவாங்க. அப்போ தான் அவங்க குளிச்சு விட்டு அடிக்கதே சட்டிட்டுலாம் எடுப்பாங்க. சைஸு மயத்தை பிடுங்க முடியல. முரட்டாள் ஆம்பளையாலாம் ஒரு கடையில் இருந்தாங்கன்னா ஒரு வய போக மாட்டேன். தண்ணி மீசியை வச்சுட்டு ஓங்க தப்பி என்ன வாக்குறியாவே ஓ முகரையை பார்க்கலப்போ நான் போகிறேன்ப்பான்னு போயிடுவேன். அடி ரிசப்ஷனுக்கு முன்னாடி அடி ஏசி கதவை திறந்து விட்டு ஒரு அடி நயன்தாரா மாதிரி ஒரு ஃபிகர். ஹாய் ப்ரோ, ஹாய், என்ன பார்க்குறீங்க? இவன் நினப்பான் உடனே தானே வந்தேன். என்ன இருக்கு பெரிய மயிர் மாதிரி பேசுவார். பார்த்தா முண்டை 2 தாள் 100 ரூபா தாள் கிழிஞ்சதை வச்சுருப்பேன். நான் பெரும்பாலும் பிராண்டட் தான் போடுவேன். இங்கே இதெல்லாம் கிடைக்காது. பரமக்குடியில் வச்சுருக்குது 200 ரூபா கிழிஞ்சதால் முண்டை. கேட்டால் பிராண்டட் தான் போடுவாரா. பார்த்தா சட்டி வந்து தலை சுற்றி அரைச்சிருக்கு மண்டைக்கரையாக தின்றது மாதிரி. ஊட பார்த்தா ட்ரில்லு மாதிரி தொங்கு மயிருமே. இதில் போய் பிராண்டட் சொல்லுவார். அந்த பிள்ளை கேட்கும் என்ன பார்க்குறீங்க? ட்ராயர் வந்து சைடில் அறுக்காமல் இருக்கிறான். அப்போ நீ போடாமல் தான் இருக்கணும். அந்த பிள்ளை சொல்லுவோம் எவ்வளோ சைஸ் அப்படின்னா 90 போடலாமா மேடம்? ஏன்டா அது என்ன போட்டாகணும். உடனே அது சொல்லணும் 90 காலி ஆயிடுச்சு, ஓனர் ஆர்டர் போட்டிருக்காரு, திருப்பூர்லேருந்து வரும் சார், வர்ற புதன்கிழமை எடுத்துக்கிறீங்களா? இல்லை அது வரைக்கும் நான் ஒன்றும் பண்ண முடியாது, தூக்குண்ட. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 90 இல்லைன்னா என்ன இருக்குது 300 இருக்குது சார். 300 ஓ 300 போடுறேன். 300 போட்டு ஜவுளிக்கல்லில் பார்ப்பேன். இவன் போயிடுவேன், சட்டி அங்கனே கிடக்கும். எத்தனை பேர் இதில் ஓட்ட சட்டியை போட்டானோ விதி. அதே மாதிரி பொம்பளையால் எதுக்கு தான் பிடிச்சிருக்கிற? சிரிச்சுதான் இந்த நிலைமையில் இருக்கேன்னா விதி. என்ன சிரிப்பு இருந்த நேரத்தில் விதி. வேற கம்மா கண்ட முண்டை. இதில் என் தம்பிகளுக்கெல்லாம் சொல்கிறேன், நம்ம அம்மா அப்பாவுக்கு உதவியாக இருங்கப்பா. இன்னும் எவனா எதிர்த்து பேசுகிறப்ப பாருவேன், ஏதாவது ஒருத்தன் சொல்லுவேன் அம்மா அப்பாவுக்கு உதவி செய்யணும். ஏதாவது ஒரு ஜாமான் வாங்கிட்டு போக சொன்னால் அப்படியே செல்லில் ஒரு லவர்கிட்ட பேசிக்கிட்டே பரம்பக்குடி போய் வாங்கிட்டு வந்து போக மாட்டேன், போகவே மாட்டேன். இங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க அம்மா கூப்பிடுவான், டேய் இங்கே வாடா முருகா, என்னத்தா? பரம்பக்குடி போய் பெருங்காயம் வாங்கிக்கிட்டு கொசுவத்தி இல்லை, அப்பாவுக்கு பேட்டரி கட்ட இல்லையா, வாங்கிட்டு வாடா. ஏய் போமா, மண்டை காயுது எனக்கு, வெயில் கிடையாது மயிறு. அவன் ஆள் போன் அடிக்கலையா? இதுவே லவ்வர் போன் அடிக்கட்டும், கருவெல்லாம் கிளப்பேன். கருவலை கிளச்சிக்கிட்டு டக்கு வாத்து அடப்படுக்கும் பாரு. இது எங்கள் ஊரில் ஒருத்தன் கொல்ல தெரிஞ்சான்டா. தூரு கட்டையில் உட்காந்துக்கிட்டு லவ்வர்கிட்ட முத்தம் கொடுன்னு இருக்கேன் வெளியே இருந்துக்கிட்டே. அது இடியட் எங்கள் அப்பா இருக்காரான், முத்தம் கொடுக்கலன்னா உன்னை கொண்டே வருவேன் கட்டாளி மலை. உடனே இவர் கொடுத்துருக்காரு இங்கேருந்து. பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு வெளியே இருந்தவர், அவர் ஒருவேளை காட்டு பண்ணி தான் வந்துருச்சு போல அப்படின்ட்டு அந்த ஆள் வெளியே இருக்காமல் தூர்க்கட்டையை சுற்றி இருக்கேன். இவன் கடைசி வரைக்கும் அந்த ஆள் விட்டே ஓடாமல் வீட்டுக்கு வந்துட்டேன்.
சி கிடையாது, பி. அந்த பெரியவர் யாரும் கிடையாது, இவன் தான். சீ கிடையாது, பி. பொம்பளையால் நினைச்சு பார்க்குதுங்க அவர் எப்படி உட்காந்துருப்பார். விதி. ஏன்னா காதலிகிட்ட பேசும்போது உலகத்தை மறக்கிறான். ஓ ஏ. எஸ் எஸ். ஒரே வார்த்தை தான் பேசும், மதுரை வரைக்கும் அதே சொல்லிட்டு போவேன். பரமக்குழந்து சொல்கிறா ஏய் அசோக், என்னடா உன்னை நான் செருப்பிட்டு அடிப்பேன். நோ நானே அடிச்சுக்கிருவேன். நான் இறங்கணும் சொல்ல நானே அடிச்சுக்கிறேன் 20 அடி. ஏய் நான் நாளைக்கு வர்றேன்டா. வரையாடா, எங்கள் வீட்டில் சிலிண்டர் இல்லைடா, இருடா சுடுமாடை கொடுத்துட்டு வந்துடுறேன். எங்கள் வீட்டில் அரிசி இல்லைன்னா இவன் வீட்டிலேருந்து அரிசியை பூரா காலி விட்டு போயிடுவேன். ஏனால் காதலுக்கு கண்ணில்லை, காதல் செய்யுங்க, தவறில்லை. காதலை நான் தட்டிக்கட்டு மறுக்கவில்லை. பெத்த தாய் தகப்பன் சமூகத்தோடு திருமணம் செய்யுங்களே அன்பு இளைய சமுதாயமே. இதான் உண்மை. நம்ம வாட்டுக்கு ஒரு பிள்ளையை தள்ளிட்டு போயிடுறாங்க. இல்லை மதுரையெல்லாம் அக்கா போடுறான். இந்த பிள்ளைக்கு ஒரு மாசுக்கு அவனுக்கு ஒரு மாஸ்க் போட்டு போய் தேட்டருக்குள்ளே வந்துடுறாங்க. தேட்டருக்குள்ளே வந்து இந்த ஆம்பளை பையன் மட்டும் படமே பார்க்க மாட்டேன். என்ன யாரை பார்த்தாலும் சொந்தக்காரன் மாதிரியே தெரியும். ஒருத்தன் பானிபூரி வைக்க வரேன், அவனை பார்க்குறேன், சித்தி மய மாதிரியே தெரியுது. சரின்னு இப்படித்தான் போய் உக்காந்துட்டேன். லவ்வரு அவன் பக்கத்தில் அவங்க அப்பா ஒரு பொம்பளை தள்ளிட்டு வந்து அவர் உக்காண்டார். அவர் அங்கிட்டு இப்போ இப்படி பார்க்குறாரு, மயம் மாதிரியே தெரியும். இவன் பார்க்குறேன், நம்ம அப்பே மாதிரி தெரியும். அவன் என்னன்று கடைசி வரைக்கும் 2 பேரும் படமே பார்க்கல. இவன் மூஞ்சி அவன் பார்க்க, அவன் மூஞ்சி இவன் பார்க்க. கடைசியில் 2 பேரும் பார்த்துட்டே இருந்திருக்காங்க. 2 பொம்பளையும் காணாம். தேட்டருக்காரன் தள்ளிட்டு போயிட்டேன். இதுக்கு மேலே நகைச்சுவை எவனும் சொல்ல மாட்டேன். ஒரு சாங் பாடுவோமா? பாடுங்கண்ணே. தென்பாண்டி